அப்போவுமே விட்டோன்னே. ஹலோ ஹண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாப்அப்பில் ஒரு மாடிஃபை கொண்டு வந்தோம். இந்த மாடிஃபை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்அப்போட ஜீரோ பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஜீரோ பேலன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன பயனுன்றதை நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோல லிங்க் இருக்கும், யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கின சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனை லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து கொடுத்தது தான். நம்ம என்னதான் இந்த கட்லா ரோக்கு ட்ரை பண்ணாலும் சில களங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் நம்மளால மீனே பிடிக்க முடியும். எனக்கு தோணுன சில ஐடியா மூலமா இந்த மாதிரி செட்டுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஐடியா ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது நல்லபடியாக யூஸ் ஆச்சுன்னா நம்ம அதை மேக் பண்ணலாம். நீங்க கட்லா ரோக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட களங்கள் என்னென்ன களங்கள்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற செட்டு வாங்குங்க. ஏன்னா எல்லா இடங்களையும் சில செட்டு யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு மாதிரி நீங்கள் உங்கள் செட்டை வாங்கினா மட்டும் தான் அதில் மீன் பிடிக்க முடியும். ஸோ அதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.